பாருங்க. இன்னொரு கைட்டு படுங்க. நான் சொல்றேன். என்கிட்ட ஒண்ணும் பேசாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. இப்ப இது என்னோட கௌரவ பிரச்சனை. அது இல்ல. என்ன அது இல்ல? அவன் முக்கியமா இல்ல நான் முக்கியமா உங்களுக்கு? கைட்டு படுங்க. ஆர்டர் கொடுத்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. எஸ் மேடம். பாத்தியாடா, உன் கையெழுத்தாலையா என் தலையெழுத்த நிர்ணயம் பண்ணியிருக்கா முண்டாட்டி. புரியல? என் டிஸ்மிஷல் ஆர்டர்ல. டே ராஜா, உன்னுடைய தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு நல்லா புரியுதுடா. நீ மனமாற அதுல கையெழுத்து போடல. உன் மனைவி உன்னை போட வச்சிருக்கிறா. ராஜா, உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையில நான் இனிமே குறுக்கிட தயாரா இல்லடா. ஆல்ரைட், வேலையை விட்டே நான் போயிடுறேன். ஆனா நீ தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு வசதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க. அந்த வசதி கடைசி வரைக்கும் குறையாம எங்க அப்பாவையும் என் மனைவியை நான் காப்பாற்ற வேணாம். அதனால நானே ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி என் லைஃபை செட்டில் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா போதும். லட்ச ரூபா கொடுத்தா இனிமே இந்த பக்கமே வரமாட்டியா? நிச்சயமா வரமாட்டேன். ஆல்ரைட், வாத்தியார நல்ல முறையில காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில உனக்கு இந்த பணத்தை கொடுக்க. இதை வச்சுக்கிட்டு இனிமேலாவது நல்ல முறையில பிழைக்கிற வழியப்ப. தேங்க்யூடா ராஜா, உன் லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்றானே. ஹாய் மரதா. ஹாய். யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? எனக்கு நீ தாண்டி வேணும். யார பார்த்தா அடிபுடிங்க பல்லெல்லாம் கைட்டு. நான் தாண்டி புருஷன். அப்பா நீங்க அடையாளமே தெரியல. ஐயோ, கட்ட புருஷனை போய் அடையாளம் தெரியலன்னு சொல்றாளே. ஆமா, நீங்க இந்த மாதிரி கோட்டும் சூட்டும் போட்டுட்டு ஜர மாதிரி வந்து நின்னா யாருக்கு அடையாளம் தெரியும்? நீ மட்டும் என்னவா? நான் என்ன நல்லா இம்போர்ட் பண்ண இம்பாலாக்கார மாதிரி பல 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 இருக்கியே. பட்டணத்துக்கு போனாலும் அந்த மெக்கானிக் புத்தி போகலையே. அது எப்படியே என்ன விட்டு போவோம். முத்துவா, எப்போ வந்தப்பா? இப்பதான்ப்பா வந்தேன். அப்பா எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன். என்னப்பா ஆளே மாறி போயிருக்கிறேன்? ஆள் ஒண்ணும் மாறலப்பா, ட்ரெஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். முத்து, நான் கேட்கறேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காத. நீயும் உன் மனைவியும் இவ்வளவு ஆடம்பரமா செலவு செய்யறீங்களே, ஏது பணம்? சம்பாதிச்ச இந்த அளவு வருமானம் வர்றதுக்கு நீ என்ன வேலை பாக்குற? எல்லாம் கௌரவமான வேலை தான். இல்ல முத்து, நீ கௌரவமான வேலை பாக்குறதா இருந்தா இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிருக்க முடியாது. அதனால ஏதோ நீ குறுக்கு வழியில தான் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்பா, பணக்காரனா எப்படி ஆவறதுன்றத பத்தி தான் கவலை பண்ணமே தவிர பணம் வந்த ரூட்டை பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க ஏன் இப்படி சந்தேகப்பட்டு கேட்கறீங்கன்றது எனக்கு நல்லா புரியுது. வாழ்க்கையில ஒத்த ரூபாய் நோட்டையே பார்த்து பழக்கப்பட்ட நீங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் பார்த்தா ஆச்சரியம் தான் படுவீங்க. அது என்னப்பா பணம்? பணம் நீங்க பாக்கணுமா? பாருங்கப்பா, எங்க கொள்ளையடிச்ச? நான் ஏன்பா கொள்ளையடிக்க போறேன்? நமக்கோசரமே ஒருத்தன் கொள்ளையடிச்சு வச்சிருக்கானே. என்ன சொல்ற? நீங்க எடுத்து வளர்த்தீங்களே ஒரு உத்தம புத்திரன், சத்புத்திரன், உங்க ராஜா. அவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? நிறைய இருக்குது, அதனால நான் பேசுறேன். இப்ப அவன் வாத்தியார் வேதாசலம் எடுத்து வளர்த்த ஆர்டினரி ஹோட்டல் சர்வர் ராஜா இல்ல. பால்ல குளிச்சவன், பரம்பரை பணக்காரன், சிங்கப்பூர் சீமா, லட்சாதிபதி ராஜா. என்னடா வளர்ற? நான் ஒண்ணும் வளரல. இந்த நிலையில நீங்க அங்க போய் நான் தான் ராஜாவை வளர்த்தேன்னு சொன்னீங்கன்னா ஏதோ உளறீங்கன்னு உங்களதான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவான். புது பணக்காரனும் புதுசா பதவிக்கு வந்தவனும் தன்னுடைய பூர்வீகத்தையே மாத்திக்குவானோ அந்த மாதிரி இந்த ராஜா பையன் தான் ஒரு பெரிய பணக்காரன் அந்த ராமநாதன் கிட்ட சொல்லி அவர் பொண்ணையே மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த ஆளு செத்த அப்புறம் அவருடைய கோடிக்கணக்கான சொத்தை இந்த பையன் அபகரிச்சுக்கிட்டே இப்ப நிம்மதியா இருக்கிறான். பாத்தீங்களாப்பா ராஜா பையன் எவ்வளவு பெரிய பிராடு வேலை பண்ணிருக்கான்னு. ராஜா பத்தியா சொல்ற? ஒரு காரணம் இல்லை, நான் நம்ப மாட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்களே, ஊரான நம்பினாலும் நம்புவீங்க, பெத்த பிள்ளைய என்னைக்கு நம்பி இருக்கீங்க, இன்னைக்கு நம்ப. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே போய் நேரா பாருங்க அந்த பையன் லட்சணத்தை. போறேன். எப்ப இவ்வளவு பெரிய அபாண்டத்தை அவன் மேல சொன்னியோ நான் நேர்ல போய் பார்த்தா தான் என் மனசு ஆறுதல் அடையும். ஏன் இப்படி பயப்படுற வள்ளி? நான் தான் சொல்றேன், நான் சொல்றபடி கேட்டு கரெக்டா அதுபடியே நடந்துக்க, உனக்கு ஒண்ணு வராது. அப்படியே உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு, உன்னை பத்தி நினைச்சு அழறதுக்கு நான் ஒருத்தர் இருக்கேன். நீ இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஏன் பயப்படுறேன்? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்து போடுறேன், அவ்வளவுதான். ஏன் வள்ளி பாடி இங்க.
என்ன திமிரு உனக்கு? அந்த பூச்செடியில எட்டு போற நீ என்னம்மா செய்யறது? எவ்வளவு நேரம் தான் உள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு துப்ப வேண்டிய நேரம் வந்தா துப்பிதான் தீரணும். நான் போடுற எட்டு சொத்தத்தின்ற கழுத நீ என்ன ஏத்து பேசுறேன்? கழுதைகள் பேசாத. நான் உன்னை அப்படி திருப்பி கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு, இல்லன்னா மரியாதை கெட்டு போயிடும். ஆமா கேவல சமையக்காரி, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? உன்னை நான் என்ன செய்யணும் பாரிப்போம். என்ன கையை கையெல்லாம் தூக்கிக்கிட்டு உன் கையை மட்டும் என் மேல படட்டும், ரெண்டு துண்டை ஒடிச்சு போட்டுருவான். ஆமா பேசாதே, செஞ்சிரு, பிடிச்சிரு. என்னடி சொன்ன? என் கையை ஒடிச்சு போட்டுருவியா? உனக்கு என்ன திமிரு? முதல்ல இந்த வீட்டு இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதாவது சரி பண்றாங்க. ஆஃப்டர் இவங்களால என்ன செஞ்சிட முடியும்? நானும் தான் பார்த்தேன். யாருமே இல்ல போன்றது. ராஜா, ராஜா நில்லையாங்க. யார் நீ? சத்திரத்துக்குள்ள ஆண்டி நுழைற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன், வந்துகிட்டே இருக்கேன். பிச்சைக்கிட்ட உடனே வெளியே நினைக்கேன். நான் பிச்சைக்கார இல்லம்மா, ராஜாவை பார்க்க வந்திருக்கேன். அவர் பேரை சொல்லி கூப்பிட உனக்கு என்ன யோகிதை இருக்கு? மன்னிச்சுங்கம்மா, எனக்கு யோகிதை இல்லையோ? சரி சரி அம்மா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வாத்தியார் வந்திருக்காருன்னு சொல்லுங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பெரிய இன்டர்நேஷனல் ஃபிகர் இந்த கோடீஸ்வரம் வந்திருக்காருன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். போய் அந்த இடத்த முதல்ல. அம்மா என்னையா வாத்தியாரு அவரு இவரு ஊருக்காரு எல்லாம் சொல்லிக்கிட்டே வருது. ஆள் ஏமாந்தா போதும், கைக்கு எது அகப்படுதோ அதை சுத்திக்கிட்டு ஓடுறது. இதுவே சொல்லையா போச்சு. இது என்ன கர்ம சங்கடம்? அம்மா நான் திருட இல்லம்மா. பின்ன எதுக்கு வந்த? அம்மா நான் சொல்றத கொஞ்சம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் எதுவும் கேட்க வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா ஐயா முதல்ல வெளியே போய் நீங்க பேசுன்றல மரியாதையா வெளியில வரியா, இந்த வேலைக்காரனை விட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்லவா? ஐ டேக் கெட் அவுட். ஆனா நீ மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நீ ஏழைங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. குறிப்பா என் மகன்கிட்ட சொல்லவே கூடாது. எங்க வந்தீங்க? யார் நீங்க? எங்க வந்தீங்க? யார் நீங்க? எங்க வந்தீங்க? யார் நீங்க? எங்க வந்தீங்க? நீங்க என்ன யாருன்னு கேட்டீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போனா மரியாதை இல்லைங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு போறேன். நான் ஏழை, பள்ளிக்கூடத்து வாத்தியார். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல நல்ல கதைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து வழக்கம். அதே போல இங்க ஒரு கதையை சொல்ல போறேன். உலகத்துல எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு.
கதை சொல்ல ஒரு விவசாயி வழியில நடந்துகிட்டு இருந்தான். அப்போ கவனிப்பார் இல்லாம ஒரு தென்னங்கண்ணு கிடந்தது. அதை எடுத்து மண்ணை தோண்டி அதுல தண்ணீர் விட்டு வளர்த்தான். அது பெரிய கண்ணா வந்தது. தான் வச்ச மரத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அந்த விவசாயி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தான். அது காய்ச்சி அப்படி ரொம்ப காய்களா குலுங்குச்சு. அண்ணாந்து பார்த்து சந்தோஷப்பட்டான். அப்போ அங்க இருந்து ஒரு இளநீர் வந்தது. ஓஹோ, நமக்கு நன்றி செலுத்துறதுக்காக, நமக்கு காணிக்கையா பாதத்துல செலுத்துறதுக்கு வருது போல் இருக்குன்னு சந்தோஷப்பட்டான் அந்த விவசாயி. என்ன நடந்தது தெரியுமா? அது பாதத்துல விழல, அந்த விவசாயி தலையில வந்து விழுந்து. அவ்வளவுதான், அவனால எந்திரிக்கவே முடியும். ஐயா நான் வாரேங்க. ஐயா நான் வாரேன். பிச்சைக்காரன் நினைச்சேன். சுத்த பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. என்னன்னு சொன்ன? பிச்சைக்காரனா சொன்ன? அவரை பைத்தியக்காரனா என்னன்னு சொன்னா? நீங்க பேசாம இருங்க. நான் யார் தெரியுமாடி? நீ நினைக்கிற மாதிரி சிங்கப்பூர் சீமானோ பெரிய லட்சாதிபதியோ இல்ல. நீ யார பிச்சைக்காரன் சொன்னியோ அந்த பிச்சைக்காரன் எடுத்து வளர்த்த பிச்சைக்காரன்டா. சாதாரண ஹோட்டல் சப்ளை. புரியலையா? இவ்வளவு நாள் உன் அட்டகாசத்துக்கு அடங்கி கிடந்தேற. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம். சத்தியத்தை வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்னு எந்த தெய்வம் எனக்கு சொல்லிக் கொடுத்ததோ அந்த தெய்வத்தையே யாருன்னு கேட்க வச்சுட்டிய. என் முன்னாடியே ஒரு பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் சொன்னியே. ஒண்ணு தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. பொறுமையா இருந்ததாலதான் இவ்வளவு நாள் இந்த அகம்பாவம் பிடிச்சவளுக்கு கணவனாயிரும். இவளுக்காக பணத்தை வரைய அந்தஸ்தை வச்சுக்கிட்டு நீங்க இந்த வீட்டுல கடை. இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இனிமே என் முகத்தையே முடிச்ச. தம்பி தம்பி தம்பி, நான் சொன்ன தம்பி தம்பி. மாமா மாமா, அவரே மாமா. இப்ப அழுது என்னமா செய்யறது விஜயா? பணமும் படாடோபமும் மட்டும் வாழ்க்கை இல்லம்மா. அன்பும் அடக்கமும் தான் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை. பணத்தால நீ நினைச்ச